ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேயில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை தான் பண்ணேன். அதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி பண்ணிட்டேன். ஸோ வேர்க்கடலை ரொம்ப நல்லது. நம்ம மேக்ஸிமம் டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். பட் எடுத்துக்க முடியலனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி சட்னி அந்த மாதிரி எதுலையாவது ஒன்றுத்துல போட்டு சேர்த்து ஒரு காய் பொரியலில் கூட சேர்க்கலாம். இல்லை சாப்பாட்டில் கிளறும் போது அதில் ஒரு 4 பீஸ் போட்டு சேர்க்கலாம். ஸோ எப்படியாவது நம்ம டெய்லி சேர்த்துக்கிறது நல்லது. இந்த பேசிஸில் நான் சட்னியாக பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, எதுவுமே குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்கல. ஸோ பீட்ரூட் இருந்தது, பீட்ரூட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் குக்கரில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச பீட்ரூட்டையும் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி, பீட்ரூட்டில் கண்டிப்பாக தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா கேரட் மாதிரி கிடையாது பீட்ரூட்டு. கேரட்னால் எல்லாத்தோடும் சூட் ஆகிடும். பீட்ரூட் அப்படி கிடையாது. அதில் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். ஸோ நல்லா வதக்கணும். அது அந்த ஸ்மெல், ஒரு ரா ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ரொம்ப பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் தான் போடணும். நிறைய போடக்கூடாது, கலர் மாற்றி விட்ரும். ஸோ மிளகாத்தூள் கொஞ்சம் வேணும். ஏன்னா நமக்கு ரொம்ப ட்ரையாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ லேசாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். அதுக்கு மேலே நம்ம பச்சை மிளகா கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நான் பசங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டேன். அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் போட்டு கலந்துட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். ஸோ பீட்ரூட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பப்போ நம்மளும் எல்லா வெஜிடபிளும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இதையும் நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிறோம். எல்லாருமே செய்வோம். ஸோ நானும் அதை தான் செய்கிறேன். பண்ணி நான் குக்கரில் மூடி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு சைட் டிஷ் கண்டிப்பாக காரசாரமாக இருந்தால் தான் நம்ம அதுக்கு காம்பினேஷன் ஆகும். இதையும் சப்புன்னு இருந்துட்டு அதுவும் சப்புன்னா ரொம்ப கஷ்டம் உள்ளே தள்ளுறது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா காரமாக கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணேன். நல்லா தோசைக்கல்ல தவா ஃப்ரை பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ பீட்ரூட் ரைஸ் வச்சுக்கிட்டோம். இந்த கருணக்கிழங்கு சைட் டிஷ் வச்சுட்டோம். வத்தல் என்னமோ ரொம்ப சப்புன்னு இந்த மாதிரி இருந்தது. நல்லா பொரிச்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் ஜஸ்ட்டு பெரட்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி மதியானம் லஞ்ச் சூப்பராக சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஈவினிங் பசங்க வரத்துக்குள்ளே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தது, அதுதான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.